கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் யாத்ராகமத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச் சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் என்று சொல்லி, பிதாவாகிய தேவன் மோசே ஐயா அவர்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் இந்த வார்த்தையை அந்த இடத்துல அவர் உபயோகப்படுத்துகிறார் என்று சொன்னால், அங்கே செருப்பு பாதரட்சி நீ கழட்டி போடு என்று சொல்லும் பொழுது, அங்க பாவ சிந்தனைகளை இல்ல பாவத்தை குறிக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. நாம் எப்பதற்கு இந்த செப்பல் அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம்? நாம் இந்த நடக்கும் பொழுது அசுத்தங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மை தொடக்கூடாது என்பதற்காக நாம் என்ன செய்கிறோம், அந்த செருப்பை நாம் உபயோகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய செருப்பை போட்டு நம்ம யாருமே என்ன செய்ய மாட்டோம், வெளியில போட்டு வர செருப்பை வீட்டுக்குள்ள யாருமே போட்டு வர மாட்டோம். அதே போலத்தான் இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள் ஆலயத்துக்குள்ளே போகிறவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்ல, நம் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னா, நான் ஆலயத்துக்குள்ளே போகும்போது என் ஆலயம் அது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, அது பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பதை நான் பார்க்க முடிகிறது. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கும் போது எனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, பாவம் என்று சொல்லுகிறதான அந்த அழுக்கு இல்லாதபடிக்கு நான் என்ன செய்யணும், என்னை பாதுகாத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா அங்க மோசேயை பார்க்கும்போது அவர் முச்செடி அக்னியில சுட்டு முச்செடியானது வெந்துட்டு இருக்கிறது. ஆனா என்ன செய்யல, அங்க அது தீ பிடிக்குது, ஆனா அது வெந்து போகாத ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த அற்புத காட்சியை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் கிட்டே போகிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போலத்தான், நான் ஆலயத்துக்கு போகும் பொழுது என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆலயத்துக்குள்ளே போக வேண்டும். என் வாழ்க்கையில என்ன செய்யணும், ஒரு அடையாளங்கள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆலயத்துக்குள்ளே போக வேண்டும். நான் ஆலயத்துக்குள்ளே போகும்போது என் பாவம் மன்னிக்கப்பட்டு நான் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி போக வேண்டும். ஆனா இன்னைக்கு அநேக பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஓய்வு நாள் என்று சொல்லப்படுவதை இதுவே ஒரு சடங்காச்சாரமாய் பார்க்கிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். ஏதோ இந்த ஞாயிற்றுக்கிழமையான என்ன செய்யணும், ஆலயத்துல போய் கொஞ்ச நேரம் நான் உட்கார்ந்துட்டு வந்தா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு கூட்டம் நினைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா இங்க அதை வெளிப்படுத்த கிடையாது. என் தேவன் இருக்கிறதால அந்த பரிசுத்தமான இடத்துக்குள்ளே போகும்போது எனக்குள்ள இருக்கிற பாவங்களை அறிக்கிட்டு அதை தேவனால் மன்னிக்கப்பட்டு கழுகப்படும் போது மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன உண்டாகும், அவன் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. மோசே அங்க என்ன செய்யறாரு, பக்கத்துல போய் பார்க்கணும்னு சொல்லி ஆவல் இருக்கு அவர்கிட்ட எல்லாம். ஆனாலும் எல்லா ஆசையாண்டும் நிறைவேற்ற போவது கிடையாது. அதே நேரத்துல அதே வேளையில கர்த்தருடைய தேவை எல்லாவற்றையும் சந்திப்பார் என்று சொல்லுகிற நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கலாம். அப்ப ஆலயத்துக்குள்ளே போகும்போது எனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, அந்த முறுமுறுப்பின் அனுபவங்கள் இருக்கக்கூடாது. ஆலயத்துக்குள்ள போகும் பொழுது பாவ சிந்தனைகள் எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஆலயத்துக்குள்ளே போகும்போது வைராக்கியங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஆலயத்துக்குள்ளே போகும்போது வெறுப்பின் அனுபவம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஆலயத்துக்குள்ளே போகும்போது மேட்டிமையின் அனுபவம் இருக்கக்கூடாது. ஆலயத்துக்குள்ளே போகும்போது ஒரு மனுஷனை குற்றப்படுத்துற ஒரு அனுபவம் இருக்கக்கூடாது. ஆலயத்துக்குள்ளே போகும்போது என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு போகும் பொழுது, என் தேவன் இருக்கிற இடம் பரிசுத்தமான இடம், இந்த இடத்துக்குள்ளே போகும் பொழுது நானும் பரிசுத்தமாய் போக வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த சிந்தனையோடு போகும்போது மட்டும்தான் கர்த்தர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அதே அனுபவத்தை ஆண்டவர் நமக்குள்ள தரட்டு. இந்த நாளிலே நாம் ஆலயத்துக்கு போகிறோம். ஆலயத்துல போகும்போது அந்த பாவ சிந்தனைகள், பாவ அழுக்குகளை ஆலயத்தை விட்டு வெளியே வைத்து விட்டு நினைச்சோம்,
உள்ளே போக வேண்டும். ஆனா திரும்ப வரும்போது என்ன செய்யக்கூடாது, அந்த பழைய பாவத்தை திரும்ப எடுத்து கொண்டு வரக்கூடாது. ஏன்னு சொன்னா, நான் ஆலயத்துக்குள்ளே போகும்போது எங்க போறேன், நான் பரிசுத்தமான ஸ்தலத்துக்குள் பிரவேசித்திருக்கிறேன். அந்த பரிசுத்தமான ஸ்தலத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கும் பொழுது நானும் பரிசுத்தம் அடைந்திருக்கிறேன் என்று சொல்கிற அந்த சிந்தனையோடு கூட நாம் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் செபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்தமான இந்த நாளுக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுப்பா, நீங்க சொல்லியிருக்கிற பிதாவாகிய தெய்வமே, அவன் நிற்கிற பரிசுத்த பூமி என்று சொல்லப்பட்டிருக்கிற உன் பாதரட்சைகளை கழட்டி போடு என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா, அந்த பாவம் என்கிற பாதரட்சைகளை நாங்கள் கழட்டி போட்டு அவன் பரிசுத்தமாய் உம்முடைய ஆலயம் சென்று ஆராதித்து நீர் கொடுக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு நாளாய் கர்த்தர் மாற்றும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவரை செய்வதற்காய் சோதரா பரிசுத்தாவை நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.